திகட சக்கர செம்புக அமைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணி யாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவோமே. நவக்கிரகங்களின் தந்தையான பிள்ளையாரை வணங்கியும் எனது குலதெய்வமான அகிலாண்ட நாயகி வராகியம்மனின் அருளோடும் இன்றைய நிகழ்ச்சிக்குள் போவோம். வணக்கம் இனியவர்களை, உங்கள் ஜோதிடர் கண்ணன் பேசுகின்றேன். இன்று நான் எடுத்துக்கொண்ட விடயம் அதிசார குரு பெயர்ச்சி. அன்பர்களே, அதிசார குரு பெயர்ச்சி என்றால் என்ன என்று தெரிய வேண்டும் இல்லையா? முதலாவதாக, ஒரு கிரகம் தான் இருக்கின்ற இடத்தில் இருந்து அடுத்த வீட்டுக்கு முன்னோக்கி சென்று மிக வேகமாக தனது செயல்பாடுகளை எடுத்து செய்வதே அதிசாரம் எனப்படும். அந்த வகையில் அதிசார குரு பகவான் பயணிக்கும் போது தனது காரக மற்றும் ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் மிக்க வலுவோடும் விரைவாகவும் தருவார். அதாவது, உங்களது ராசிக்கு குரு பகவான் எத்தையவர் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் கோச்சாரத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும், எந்த நிலையில் உங்களது ஜனன ஜாதகத்தில் தங்கியிருக்கின்றார் என்பதை பொறுத்தும் பலன்கள் நிச்சயமாக வேறுபடும் என்பதை நான் இங்கே முதலில் உங்கள் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பர்களே, கோசார குரு பகவான் அதிசாரமாக எதிர்வரும் 19/10/2025 முதல் 5/12/2025 வரை கடக ராசியில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பயணிக்கிறார். அதாவது, தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை கடக ராசியில் பயணிக்கின்றார். இதே சமயம் கோசார குரு பகவான் கடக ராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்று நேர்கதியில் எதிர்வரும் 19/10/2025 முதல் 11/11/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 2ஆம் தேதி முதல் ஐப்பசி 25ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக 24 நாட்கள் பயணிப்பார். பின்னர் கோசார குரு பகவான் இதே கடகராசியில் அதிசாரமாக உச்ச வக்கிரகதியில் எதிர்வரும் 12/11/2025 முதல் 5/12/2025 வரை, அதாவது தமிழுக்கு ஐப்பசி 26ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி வரை தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் சரியாக மீண்டும் 24 நாட்கள் பயணிப்பார். அதனால் இக்காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பொது பலன்களை இனி பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ரிஷபராசிக்கு 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்துக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆவது வீடான தைரிய வீரிய மற்றும் முயற்சி ஸ்தானத்தில் கடக ராசியில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெற்று நேர்கதியில் பயணிக்கின்றார். அதனால் தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை, செயல்திறன், காரிய ஜெயம், இளைய சகோதர உதவி மற்றும் ஆபரண சேர்க்கை, புகழ், இசை ஆர்வம் போன்ற விஷயங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு மத்திய பலன்கள் கிட்டும். மேலும் ரிஷப ராசிக்கு 8வது 11வது வீடுகளுக்கு அதிபதியாகிய குரு பகவான் உங்களுக்கு நட்பு கிரகம் கிடையாது. அவர் உங்களுக்கு முழுமையான ஒரு பாவக்கிரகமாகும்.
அந்த வகையில் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் உச்சம் பெற்று மறைந்தாலும் தன் வீட்டிற்கும் 8இல் மறைவதும் ஒரு வகையில் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்போதுதான் 8வது வீட்டின் கெட்ட ஆதிபத்திய விஷயங்களான அசிங்கம், அவமானம், விபத்து, வம்பு வழக்கு, பொருள் நஷ்டம், பொறாமை, கண் திருஷ்டி போன்ற தீய பலன்களில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதே சமயம் குரு பகவான் தனகாரகன் என்ற வகையில் கண்ணுக்கு தெரியாத தொலை தூர இடங்களுக்கு உங்களை நகர்த்தி பொருள் சம்பாதிக்கவும் வைப்பார். அதே சமயம் 11வது வீட்டுக்கும் குரு பகவான் அதிபதியாகி உங்கள் ராசிக்கு 3இல், அதாவது 3வது வீட்டில் உச்சம் பெற்று மறைந்தாலும் கூட 11வது வீடான லாபஸ்தானத்திற்கு 5இல், அதாவது திரிகோணத்தில் தனது நட்பு வீட்டில் உச்சம் பெறுவதனால் உங்களுக்கு பொருளாதார விருத்தி, லாபம், அபிலாசைகள் பூர்த்தியாவது, மூத்த உடம்பிறப்பின் உதவி, நண்பர்களால் உதவி மற்றும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் போன்ற சகல விஷயங்களில் நிச்சயம் நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். இதே சமயம் நண்பர்களே, கோசார குரு பகவான் 3வது வீட்டில் நேர்கதியில் இருந்து உங்களது ரிஷப ராசிக்கு 7, 9, 11வது இடங்களை பார்வையும் செய்கிறார். அதனால் திருமண வயதில் உள்ள ஆண் பெண்களுக்கு அவர்களது திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும் வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயம் உங்கள் சுய ஜாதகத்தில் 2ஆம் இடம், 3ஆம் இடம், 7ஆம் இடம், 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் உறுதியாக உங்களது திருமண முயற்சிகள் கைகூடும். மேலும் அயல் ஜாதி இன மதத்தவர்களது தொடர்பினால் லாபமும் நன்மையும் அடைவீர்கள். மட்டுமல்ல, அயல் நாட்டுக்கு சென்று வரும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயம் நண்பர்களே, உங்கள் சுய ஜாதகத்தில் 9ஆம் இடம், 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்தி நடப்பில் இருப்பின் உங்களது வெளிநாட்டு பயணம் கைகூடும். இதே சமயம் தனகாரகனான குரு பகவான் தனது சொந்த வீடும் 11வது இடமும் மற்ற மீன ராசியும் அங்குள்ள சனி பகவானையும் பார்வை செய்கிறார். அதனால் வேலையில் இருப்போருக்கும் வேலை தேடிக்கொண்டிருப்போருக்கும் இது உகந்த காலமாகும். உங்களது சுய ஜாதகத்தில் 6ஆம் இடம், 10ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசாபுத்திகள் நடப்பில் இருப்பின் இது சாத்தியமாகும். மேலும் தனகாரகனான உச்சம் பெற்ற குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்வை செய்வதனால் உங்களுக்கு பொருளாதாரம் நல்ல மேன்மை அடைவதுடன் உங்களது அபிலாசைகளும் பூர்த்தியாகும். அன்பர்களே, முக்கியமாக உங்களது சுய ஜாதகத்தில் குரு பகவான் கடக ராசியில் உச்சம் பெற்று தங்கி நேர்கதியில் பயணிக்கும் போது அங்கு ஜனனகால குருவான் மீது இந்த கோச்சார குரு பகவானும் நேர்கதியில் சென்று பயணிக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சகலவிதமான சுபகாரியங்களும் இடம்பெறும். முக்கியமாக கோச்சார குரு பகவான் கடக ராசியில் உச்ச வக்ரகதியில் பயணிக்கும் போது உங்களது ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் இதே கடகராசியில் வக்ரகதியில் இருப்பின் அல்லது சூரியன் சந்திரன் தவிர்ந்த ஏனைய பிற கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகமாவது வக்ரகதியில் இதே கடகராசியில் இருப்பின்
உங்களுக்கான நற்பலன்களின் அளவு கூடுதலாகவும் மிக்க வேகமாகவும் கிடைக்கும். சரி நேயர்களே, ரிஷபராசிக்கான அதிசார குருவின் பொது பலன்கள் கேட்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது நியூசிலாந்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ கண்ணன். வணக்கம் நேயர்களே.